குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திரு பெரியண்ணன் மீனாட்சி நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்று நூலை வெளியிடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பொன்னி இதழை உருவாக்கி தந்திருக்கிற பெரியண்ணன் அவர்களுக்கு, பொன்னியின் செல்வனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இட்ட கட்டளை, இந்த நிகழ்ச்சியிலே சென்று பங்கேற்று நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வர வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை. இது அரசின் ஆணை. எனவே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தாலே தான் அவருடைய சார்பிலே, ஏனென்றால் முரசொலி குடும்பத்தில் ஒருவராக விளங்கியவர் பெரியண்ணன் என்பதை அத்தனை பேரும் அறிவார்கள். எனவே அந்த முரசொலி குடும்பத்தில் ஒருவர், தலைவர் கலைஞருக்கு நெருக்கமானவர், தலைவர் கலைஞரை விட்டு எந்த நேரத்திலும் விலகாதவர், தலைவர் கலைஞருக்கு சோதனை வந்த போதெல்லாம் 24 மணி நேரமும் அவர் உடனிருந்து எந்த எதிர் விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் தலைவரோடு இருந்தவர். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரராக விளங்கிய மரியாதைக்குரிய பெரியண்ணன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்பது என்பது நம்முடைய தலையாய கடமை என்கின்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே நானும் பங்கேற்க வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், முதலாக பொன்னி இதழ் புதுக்கோட்டையிலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை தான் நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு அரசியலிலே முக்கியமான இடத்தை பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்த இடம் புதுக்கோட்டை. எனவே அந்த புதுக்கோட்டையிலே பிறந்த பொன்னியை வாழ்த்துவதற்கும் அந்த பொன்னி இதழை உருவாக்கிய திரு பெரியண்ணன் அவர்களையும் திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களையும் நாங்கள் பாராட்டவும் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதிலே சுற்றி சுற்றி பார்க்கின்ற பொழுது நான் சற்று தூரத்திலே உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. காரணம், திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களுடைய இரண்டாவது மகன் பாண்டியன், அவருடைய மனைவி சுசிலா என்னுடைய குழந்தையார், அதாவது என்னுடைய மனைவியினுடைய தங்கை இங்கே கலைமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் சிதம்பரம் அவர்கள் என்னோடு மன்னர் கல்லூரியிலே படித்தவர், ஜூனியர். ஆனால் என்னோடு நன்றாக பழகியவர். 91-96 நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே என்னை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து சென்று அந்த விழாக்களை நடத்தியவர் சிதம்பரம் அவர்கள். எனவே சிதம்பரம் அவர்களும் கலைமணி அவர்களும் தங்கள் உறவாக இங்கே இருக்கின்ற இடத்திலே அவர்களுடைய நண்பராக நானும் இங்கே இருக்கின்ற பொழுது உங்களுடைய உறவாக இங்கே இருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட, ஏனென்றால் எல்லோருமே இன்றைக்கு நம்முடைய முருகு சுப்பிரமணியம் அவர்களும் திரு பெரியண்ணன் அவர்களும் புதுக்கோட்டையிலே 1947 செந்தமிழ் பதிப்பகத்தை உருவாக்கி அதிலே பொன்னி இதழை அவர்கள் உருவாக்கி நடத்தினார்கள் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று உண்மையாக ஆகியிருக்கிறது. அன்றைக்கு முற்போக்கு சிந்தனையுள்ள பத்திரிகைகள் கிடையாது. ஒரு 6-7 பத்திரிகைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தன. ஆனால் அந்த பத்திரிகைகளிலே கூட அச்சுப்பிழைகள் பல இருந்தன. எனவே அந்த காலத்திலே அச்சுப்பிழைகள் இன்றி வண்ண முகப்போடு கூடிய அட்டையோடு பொன்னி இதழ் வந்து அத்தனை பேரையும் கவர்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அண்ணாவினுடைய திராவிட நாட்டுக்கு அடுத்ததாக அதிகமாக விற்ற இதழ் பொன்னி இதழ் தான். எனவே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பொன்னி இதழ். ஆனால் சில காரணங்களாலே தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு, எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் திரு மீனாட்சி ஆட்சி அவர்கள் தன்னுடைய கணவர் பத்திரிகை தொழிலை சிறப்பாக நடத்தட்டும் என்று தன்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து அப்படியும் நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த காலத்திலும் தன்னுடைய மகளையெல்லாம் படிக்க வைத்த பெருமைக்குரியவர், சுயமரியாதை சிந்தனை உள்ளவர்.
நம்முடைய திரு பெரியண்ணன் அவர்கள், செட்டியார் அவர்கள். எனவே அதை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய முதலாவது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நேரத்திலே அவர் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியிலே இருந்திருக்கின்றார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நகரத்தாருக்குள்ளே, செட்டியார்களுக்குள்ளே அவரோடு கொஞ்சம் பகை வேறுபாடு இருந்திருக்கிறது. அப்பொழுது புதுக்கோட்டைக்கு சென்று வருகிற பொழுது ஒரு ஸ்கூட்டர் விபத்திலே அவர் அடிபட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றார். அப்பொழுது அவருடைய சுற்றத்தார்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் பெரியண்ணனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று மனக்கசப்பையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள். பெரியண்ணன் மருத்துவமனையிலே இருந்து அதை ஆசீர்வதிக்கிறார். இது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒரு இலக்கணமாக, ஒருவரை எந்த மனக்கசப்பு இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு ஒரு சோகமான சூழ்நிலை உருவாகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற பண்பாடு இருக்கின்றது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். அதேபோல் திரு பெரியண்ணன் செட்டியார் அவர்களுடைய தந்தையார் அருணாச்சலம் செட்டியார் அவர்களை பர்மாவிலே கௌரவ நீதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். அது இந்த குடும்பத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. பர்மாவிலே கௌரவ நீதிபதியாக அவர் பணியாற்றி இருக்கின்றார். அது கௌரவ நீதிபதி. இங்கேயும் அப்போ கூட கௌரவ நீதிபதி உண்டு, அது முக்கியமான நபர்களுக்கு தருவார்கள். ஆனால் ரெங்கூனிலே ஜப்பானியர்கள் குண்டு வீசியவுடன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாய்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதிலே தான் அந்த குடும்பமும் பர்மாவிலிருந்து இந்தியாவிற்கு வர வேண்டிய சூழ்நிலை. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மிகச் செழிப்பான குடும்பமாக பர்மா மட்டும் அன்றைக்கு அந்த குண்டு வீச்சிலே ரெங்கூன் மீது ஜப்பான் குண்டு வீசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய குடும்பமாக, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் மிஞ்சுகின்ற குடும்பமாக, பல பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் மிஞ்சுகின்ற குடும்பமாக அந்த குடும்பம் இருந்திருக்கும் என்கின்ற உண்மை அதில் இருக்கிறது. அந்த வீதிக்கு கூட இப்போ ஆத்தங்குடியிலே அவர்களுடைய வீதிக்கு கூட பேனாரீனா ஆனாரூனா வீதி என்றுதான் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த மனிதர், மாமனிதர். ஏனென்று சொன்னால் முற்போக்கு சிந்தனை உள்ள மனிதர்கள் அன்றைக்கு இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது போய் புலப்பில்லாதவன் கூட சொல்லி ஊரில் சொல்லிவிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சிந்தனை தான் முக்கியம், தன்னுடைய கொள்கை தான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டி இன்றைக்கு அந்த கொள்கை வென்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு அவருடைய புதல்விகள், பேரன் பேத்திகள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய கொள்கைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும். இதையெல்லாம் நம்முடைய கார்த்திக் அருணாச்சலம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு இங்கே மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி வருவது பாராட்டத்தகுந்த ஒன்று. இன்றைக்கு ஐயாவுக்கு பேரன் அருமையான விழாவை தன்னுடைய சுற்றத்தாரோடு, தன்னுடைய பெரியம்மா, சின்னம்மா, மாமா இவர்களோடெல்லாம் இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய விழாவாக இந்த விழாவை அவர் என்றைக்கும் போற்றுகின்ற வண்ணம் அவருடைய ஆவணப்படத்தை வெளியிட்டு அதிலே பொன்னியினுடைய எந்த காலத்திலும் அழிக்க முடியாத வகைக்கு பொன்னிக்கு ஒரு சரித்திர வடிவத்தை தந்திருக்கிற நம்முடைய கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பணியும் இங்கே பாராட்ட தகுந்த ஒன்றாகும். அதற்காக அவரை இங்கே வாழ்த்துகின்றேன். இது போன்ற முயற்சிகள், திராவிட இயக்க சிந்தனைகள் நம்முடைய நகரத்தார் பகுதியிலே அதிகம் இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதை பலர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை, ஆதரித்தார்கள். அந்த ஆதரிப்பு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது என்று சொன்னாலும் மிகையாகாது. திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் அதிகமாக நம்முடைய இவர் சொன்னதைப் போல, ஜெயமோகன் இவர் சொன்னதைப் போல அதிகமாக 100 பேரை இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமையானால் அதிலே ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு நிறைய பேர் திராவிட இயக்க சிந்தனையாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எனவே தான் மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கும் மிகச்சிறந்த, அதாவது ஊருக்கு சென்றால் அங்கே ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பதைப் போல
ஊரிலே கோயிலையும் கட்ட வேண்டும், குலத்தையும் வெட்ட வேண்டும், கொள்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்த சமுதாயம்தான் நகரத்தார் சமுதாயம். எனவே அதிலே மிகப்பெரிய பெருமைக்குரியவராக பெரியண்ணன் செட்டியார் அவர்கள் விளங்குகிறார்கள். சோதனை வந்தபோது தலைவர் கலைஞருக்கு உடன் இருந்தவர். அதை என்றென்றைக்கும் நாங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றைக்கு யார் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அத்தனைக்கு டக் டக் என்று பதில் சொல்லி அத்தனை பேரையும் அசர வைத்து அன்றைக்கு தலைவருக்கு உற்ற துணையாக இருந்த பெரியண்ணன் அவர்களுடைய புகழ் ஓங்குக, வாழ்க, வளர்க. நன்றி, வணக்கம்.